ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.15 பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள், ஒரு முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்தின் 3 பக்கங்களின் நடுப்புள்ளிகள் 3 கொடுத்துருக்காங்க. 5 1 3 -5 மற்றும் -5 -1 எனில் அந்த முக்கோணத்தின் முனைகளின் ஆயத்தொலைவு கொடுத்துருக்கிறது. நடுப்புள்ளிகள் கொடுத்து கேட்கறது முக்கோணத்தின் முனைகளை கண்டுபிடிக்கும். ஒரு முக்கோணத்தின் மையப்புள்ளிகள் எழுத போகிறோம். ஏபிசிங்கிறது ஒரு முக்கோணம்னு வச்சுக்கிடுவோம். நடுப்புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஏபியின் நடுப்புள்ளி 5,1ன்னு எடுத்துக்கிடுவோம். பிசியின் நடுப்புள்ளி 3,-5ன்னு எடுத்துக்கிடுவோம். ஏசியின் நடுப்புள்ளி -5 -1. இந்த நடுப்புள்ளிகளுக்கு பேர் கொடுக்கலாம். டி இ எஃப்னு பேர் கொடுத்துக்கிடுவோம். ஆயத்தொலைவுகள், முனைகளினுடைய ஆயத்தொலைவுகள் x1 y1 x2 y2 x3 y3. இது ரெண்டுடைய மையப்புள்ளி டி. டிங்க ஏபிசி ஏ கமா பி கமா சி என்பன முக்கோணத்தின் உச்சிகள் என்க. உச்சிகள் அல்லது முனைகள். ஏங்கிறது x1 y1, பிங்கிறது x2 y2, சிங்கிற புள்ளி x3 y3ன்னு வச்சுக்கிறோம். டி வந்து ஏபியின் நடுப்புள்ளி, ஈங்கிறது பிசியின் நடுப்புள்ளி, எஃப்ங்கிறது ஏசியின் நடுப்புள்ளி. இப்போ நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா எழுதுவோம். நடுப்புள்ளிக்கான சூத்திரம் x1 + x2/2 y1 + y2/2 அதானே. இப்போ முதல்ல டி எழுதுவோம். டி என்ன? ஏபியின் நடுப்புள்ளி x1 + x2/2 y1 + y2/2. பட் டி நமக்கு என்ன கொடுத்துருக்கா? 5,1ன்னு கொடுத்துருக்கா. ஈக்குவேட் பண்ணுவோம். x1 + x2/2 = 5, y1 + y2/2 = 1. இங்கிட்டு கொண்டு வந்தால் 10. x1 + x2 = 10, y1 + y2 = 2. இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். அடுத்து ஈங்கிறது பிசியின் நடுப்புள்ளி, இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா தான் இந்த ஆன்சர். ஸோ x2 + x3/2 y2 + y3/2 = எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 -5. ஈக்குவேட் பண்ணு. இதே போல் எக்ஸ் கோஆர்டினேட் தனியாக ஒய் கோஆர்டினேட் தனியாக ஈக்குவேட் பண்ணு. 2 அங்கிட்டு கொண்டு வந்துரு, 6 ஆகும். -10 ஆகும். அதே போல் ஏசியின் மையப்புள்ளி எஃப், எஃப் என்ன கொடுத்துருவாங்க? -5 -1. ஏசியின் நடுப்புள்ளிங்கள x1 x3 y1 y3 அதனுடைய கோஆர்டினேட்ஸ் எழுது. ஈக்குவேட் x1 + x3 = -10, y1 + y3 = -2.
6 ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் சுருக்கி x1 x2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் எழுதுவோம். x1 plus x2 is equal to 10, x2 plus x3 is equal to 6, x1 plus x3 is equal to minus 10. இதை மூணையும் அப்படியே ஆட் பண்ணுவோம். 2x1 2x2 2x3 கிடைக்கும். 2 காமன் எடுத்துருவோம். அப்படியே கூட்டியில் மைனஸ் 10 + 10 அடியாகி 6 வரும். x1 plus x2 plus x3 is equal to 6/2 3 ஆயிரும். நமக்கு x1 plus x2 is equal to 10 தெரியும். x1 plus x2க்கு வேல்யூ 10 போடுறேன். ஸோ x3 is equal to 3 minus 10 minus 7 வந்து. இந்த x3 கொண்டு போய் இங்கே போட்டால் x1 கண்டுபிடிச்சிடலாம். x1 plus x3 is equal to என்ன 10 minus 10. இதில் x3க்கு வேல்யூ minus 7 ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கிட்டு வரையில் ப்ளஸ் 7 ஆகி minus 3. x1 is equal to என்ன வருது minus 3. இந்த x1 கொண்டு இங்கே போடுறேன். ப்ளஸ் 3 இங்கிட்டு வரும், மைனஸ் 3 இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் 3 ஆயிரும். ஸோ x2 is equal to 13 ஆயிரும். x2 13, x1 minus 3, x3 minus 7. இதே போல் y எடுக்கும். y1 plus y2 வேல்யூ, y1 plus y3 வேல்யூ, y2 plus y3 வேல்யூ 2 minus 10 minus 2. ஒய்யை ஃபுல்லாக எடுக்கிறேன். இதே போல் இதை மூணையும் கூட்டுவோம். 2y1 2y2 2y3 வரும். ப்ளஸ் 2 minus 2 கேன்சல் ஆகி minus 10. ஸோ y1 plus y2 plus y3 is equal to minus 5 வரும். இப்போ y1 plus y2க்கு வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ y3 is equal to minus 7 வந்துடும். y3 கிடச்சிச்சுன்னா இங்கே போட்டால் y2 கண்டுபிடிச்சிடலாம். இங்கிட்டு ப்ளஸ் 7 ஆகி minus 3 வந்துடும். y2 is equal to minus 3. y2 y3 கண்டுபிடிச்சிட்டோம். y1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் போடலாம். y1 is equal to 5 வரும். இப்போ வரிசையாக ஆர்டினேட்ஸை எழுத வேண்டியது. x1 y1 x2 y2 x3 y3 வரிசையாக எடுத்து எழுது. ஏங்கிறது x1 y1 தானே எடுத்திருக்கோம். x1 y1. bங்கிறது x2 y2 x2 13 y2 minus 3. c x3 y3 x3 y3 minus 7. ஸோ இது 3 வெர்டிசஸ், முனைகள், அந்த முக்கோணத்தின் முனைகள். ஓகேவா? ஸோ முக்கோணத்தின் 3 முனைகளை கண்டுபிடிச்சாச்சு.